இந்தியாவின் வடக்கு பகுதியில் இமயமலையின் பனி சிகரங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அமர்நாத் குகை. இது இந்து மதத்தின் மிக புனிதமான சிவத்தலங்களில் ஒன்று. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3888 மீட்டர், அதாவது 12,756 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த இயற்கை குகை ஆண்டுதோறும் உருவாகும் பனியாலான சிவலிங்கத்திற்காக உலக புகழ் பெற்றுள்ளது. அமர்நாத் யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் மட்டுமே நடத்தப்படும். இந்த ஆன்மீக புனித பயணம் பொதுவாக ஜூலை முதல் வாரம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் 38 முதல் 57 நாட்கள் மட்டுமே நடைபெறும். இந்த காலகட்டத்தில் இந்தியா மட்டுமில்லாமல் உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடுமையான மலைப்பாதைகளை கடந்து இந்த புனித தலத்தை தரிசிக்க வருகிறார்கள். இது ஒரு சாதாரண யாத்திரை அல்ல. உடல் வலிமை, மன உறுதி, பக்தி மற்றும் ஆன்மீக அனுபவம் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு மகத்தான பயணமாக பார்க்கப்படுகிறது. அமர்நாத் யாத்திரை அப்படின்னா என்ன? இந்த யாத்திரை எப்போது முதலில் தொடங்கப்பட்டது? யார் இந்த பனிலிங்கத்தை முதலில் பார்த்தது? எந்த மன்னர் காலத்தில் யாத்திரைக்கான பாதைகள் உருவாக்கப்பட்டது? இந்த யாத்திரைக்கான பாதையின் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வரலாறு உள்ளது. அது என்னென்ன? முக்கியமான இன்னொரு விஷயம், இங்கு மட்டும் ஏன் இந்த பனிலிங்கம் உருவாகிறது? அதற்கான காரணம் என்ன? குறிப்பாக முன்னெனபோதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 5 நாட்களில் பனிலிங்கம் உருகியுள்ளது. அதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பு இப்படி நடந்துள்ளதா? போன்ற பல கேள்விகளோடு அமர்நாத் யாத்திரை பற்றிய வரலாறு, புராண கதை என முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றது. சில கோவில்களை மனிதர்கள் கட்டினார்கள், சில கோவில்களை மன்னர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் எந்த மனிதனின் கைகளும் தொடாமல் இயற்கையே ஆண்டுதோறும் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கும் ஒரு புனித தலம்தான் அமர்நாத். அமர்நாத் என்ற பெயருக்கே ஒரு ஆழமான பொருள் உள்ளது. அமர் என்றால் அழியாதது அல்லது இறப்பு இல்லாதது. நாத் என்பது இறைவன் என்பதை குறிக்கிறது. எனவே அமர்நாத் என்பது அழியாத இறைவன் அல்லது அமரத்துவத்தின் அதிபதி என்ற பொருளை தருகிறது. இந்த பெயரே இத்தலத்தின் புராண முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதன்படி அமரத்துவத்தின் இரகசியத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசித்த இடமே இந்த அமர்நாத் குகை என நம்பப்படுகிறது. புராண கதையின்படி ஒரு நாள் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். உலகில் எண்ணற்ற உயிர்கள் பிறந்து இறப்பதை பார்த்த பார்வதி தேவியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. பிரபு, இந்த உலகில் பிறந்த அனைத்தும் ஒரு நாள் அழிகின்றன. தேவர்கள் கூட காலத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வாழ்கின்றனர். ஆனால் நீங்கள் மட்டும் காலத்தால் அழிக்கப்படுவதில்லை. மரணம் உங்களை தொடுவதில்லை. அதற்கான காரணம் என்ன? அந்த அமரத்துவத்தின் ரகசியம் என்ன என்று கேட்டார். இறைவா, மரணமில்லா பெருவாழ்வின் ரகசியத்தை எனக்கு அருளுங்கள். இந்த கேள்வி சாதாரணமானதல்ல. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை நோக்கிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடிவு செய்த சிவபெருமான் அந்த ரகசியத்தை வேறு எந்த உயிரும் கேட்கக்கூடாது என்று எண்ணினார். அதனால் உலகிலேயே மிகவும் தனிமையான, யாரும் எளிதில் அடைய முடியாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடம்தான் இமயமலையின் மடியில் அமைந்துள்ள அமர்நாத் குகை. அந்த குகையை அடைவதற்கு முன் சிவபெருமான் தன்னுடன் தொடர்புடைய அனைத்தையும் ஒவ்வொன்றாக துறந்தார். முதலில் தனது அன்பு வாகனமான நந்தியை பகல்காமில் விட்டார். தலையில் அணிந்திருந்த பிறைச்சந்திரனை சந்தன்வாரியில் விட்டார். கழுத்தில் இருந்த பாம்பை சேஷனாக் ஏரி பகுதியில் விட்டார். மகனான விநாயகரை மகாகுணஸ் பகுதியில் விட்டு சென்றார். இறுதியாக உலகை உருவாக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களின் தொடர்பையும் பஞ்சதரணி பகுதியில் துறந்துவிட்டு முழுமையான அமைதியுடன் அமர்நாத் குகைக்குள் நுழைந்தார். அங்கு பார்வதி தேவிக்கு அமரகதா என்று அழைக்கப்படும் அமரத்துவத்தின் இரகசியத்தை பார்வதி தேவிக்கு உபதேசிக்க தொடங்கினார்.
அந்த ரகசியம் என்ன என்பதை புராணங்கள் முழுமையாக விவரிக்கவில்லை. ஆனால் அது ஆன்மாவின் அழியாத தன்மை, பிறப்பு இறப்பு சுழற்சி மற்றும் பரம்பொருளுடன் ஒன்றிணையும் நிலை பற்றிய தெய்வீக உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உபதேசம் நடைபெற்று கொண்டிருந்த போது சிவபெருமான் அறியாமல் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குகையின் ஒரு மூலையில் 2 சிறிய புறா முட்டைகள் இருந்தது. அந்த முட்டைக்குள் இருந்த உயிர்கள் சிவபெருமான் கூறிய அமரத்துவ ரகசியத்தை முழுமையாக கேட்டுவிட்டது. சிவபெருமான் யாரும் கேட்கக்கூடாது என்று கூறிய அந்த ரகசியத்தை குகைக்குள் இருந்த 2 புறா முட்டைகள் தற்செயலாக கேட்டுவிட்டது. பின்னர் அவற்றிலிருந்து பிறந்த புறாக்கள் அமரத்துவம் பெற்றதாகவும் இன்றும் அவை அந்த குகை பகுதியில் காணப்படுவதாகவும் பல பக்தர்கள் நம்புகிறார்கள். இது அமர்நாத் யாத்திரையின் மிகவும் பிரபலமான பக்தி மரபுகளில் ஒன்றாக இருக்கிறது. புராண கதையை தாண்டி அமர்நாத் குகைக்கு வேறு வரலாற்று முக்கியத்துவமும் உள்ளது. காஷ்மீரின் பழமையான சமய மரபுகளை விவரிக்கக்கூடிய நீலமத புராணம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் கல்ஹனர் எழுதிய ராஜதரங்கிணி போன்ற நூல்களில் இந்த புனித தலத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது. நீலமத புராணம் என்பது 6 முதல் 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காஷ்மீரின் வரலாறு மற்றும் புவியியலை விளக்கும் ஒரு பழமையான நூல். இது காஷ்மீர் மகாத்மியம் என்றும் அழைக்கப்படுது. இது அந்த பகுதியின் நாக வழிபாடு, மதம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை விவரிக்கக்கூடிய நூல். காஷ்மீர் மக்களின் பூர்வீகத்தை அறிய உதவும் ஒரு சிறந்த வரலாற்று ஆவணமாக உள்ளது இந்த நீலமத புராணம். அது மட்டுமல்ல, காஷ்மீரின் பழமையான வரலாற்றை கூறும் ராஜதரங்கிணி என்ற நூலை எழுதிய கல்ஹனர் இந்த நீலமத புராணத்தை தனது முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தினார். நீலமத புராணம் நூல் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அமரத்துவ ரகசியத்தை உபதேசித்த புனிதமான அமர்நாத் யாத்திரையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. இதன் மூலம் அமர்நாத் குகை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே யாத்திரை தலமாக அறியப்பட்டிருந்தது என்பது தெரிய வருது. இதனால் அமர்நாத் பற்றிய வரலாறு வெறும் மக்கள் மரபு கதைகள்ல மட்டும் அல்லாமல் பழமையான இலக்கிய சான்றுகளிலும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமர்நாத் குகையை யார் கண்டுபிடித்தார் என்பது குறித்து 2 வேறுபட்ட மரபுகள் உள்ளது. புராண கதைகளின்படி பிருகு முனிவரே இந்த குகையை முதலில் தரிசித்தவர் என்று கூறப்படுகிறது. இன்னொன்று 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புடா மாலிக் என்ற முஸ்லிம் ஆடு மேய்ப்பவரின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஒரு துறவி புடா மாலிக்கு கொடுத்த நிலக்கரி மூட்டை பிறகு தங்கமாக மாறியதாகவும், நன்றி தெரிவிக்க சென்றபோது அந்த துறவி காணாமல் போயிருந்ததாகவும், அதற்கு பதிலாக இந்த குகையையும் பனிலிங்கத்தையும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமர்நாத் குகை அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக அறியப்பட்டிருந்ததற்கான இலக்கிய ஆதாரங்கள் உள்ளது. இதனால் புடா மாலிக் குகையை மீண்டும் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் என்று குறிப்பிடுவதுதான் வரலாற்று ரீதியாக பொருத்தமானதாக இருக்கும். அமர்நாத் குகையின் மிகப்பெரிய அதிசயம் அங்கு இயற்கையாக உருவாகும் பனி சிவலிங்கம். குகையின் மேற்கூரையில் இருந்து மெதுவாக விழும் நீர்த்துளிகள் அங்குள்ள கடுமையான குளிர் காரணமாக உறைந்து தரையிலிருந்து மேல் நோக்கி வளரும் பனித்தூணாக மாறுகின்றது. இந்த இயற்கை பனித்தூணே பக்தர்களால் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறது. இதன் உயரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வெப்பநிலை, பனிப்பொழிவு, ஈரப்பதம் மற்றும் நீரின் அளவு போன்ற இயற்கை காரணங்களை பொறுத்து அதன் அளவு மாறுபடுது. பக்தர்கள் இதை சிவபெருமானின் தெய்வீக அருளின் வெளிப்பாடாக கருதி வணங்குகின்றனர். இன்று அமர்நாத் யாத்திரை இந்தியாவின் மிக முக்கியமான ஆன்மீக பயணங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்திய இராணுவம், பாதுகாப்பு படைகள், மருத்துவ குழுக்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஆண்டுதோறும் இந்த யாத்திரை நடைபெறுகிறது. கடுமையான இயற்கை சூழல், உயரமான மலைப்பாதைகள் மற்றும் பனிக்கட்டிகளை கடந்து செல்லும் இந்த பயணம் பக்தர்களுக்கு வாழ்நாளில் ஒருமுறை அனுபவிக்க வேண்டிய புனித யாத்திரையாக கருதப்படுது. காலப்போக்கில் சில ஆண்டுகளில் பனிலிங்கம் வழக்கத்தை விட விரைவாக உருகிய சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். அமர்நாத் பனிலிங்கத்தின் வரலாற்றை பார்க்கும்போது 3 முக்கியமான கோணங்கள் நமக்கு தென்படுகிறது. முதல் கோணம் புராண நம்பிக்கை.
இரண்டாவது பழமையான வரலாறு மற்றும் இலக்கிய ஆதாரங்கள், மூன்றாவது அறிவியல் விளக்கங்கள். இந்த மூன்றையும் தனித்தனியாக புரிந்து கொண்டால் மட்டுமே அமர்நாத் என்பது வெறும் பனிக்குகை அல்ல, 1000 ஆண்டுகளாக மனிதர்களின் பக்தி, பண்பாடு, இயற்கை மற்றும் வரலாறு ஒன்றோடொன்று இணைந்து வாழும் ஒரு அற்புதமான புனித தலம் என்பதை நாம் முழுமையாக உணர முடியும். சரி, அமர்நாத் யாத்திரையை யார் முதலில் தொடங்கி வைத்தது? அமர்நாத் பனிக்குகைக்கு செல்ல மலைப்பாதையை உருவாக்கியது யார்? அப்போதிருந்த மன்னர் யார்? போன்ற பல தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். 1000 ஆண்டுகளாக வளர்ந்த பக்தி, காஷ்மீரின் பண்பாட்டு வரலாறு, மலைவாழ் மக்களின் வழிகாட்டுதல், மன்னர்களின் ஆதரவு மற்றும் நவீனகால நிர்வாகம் இவை அனைத்தும் இணைந்து உருவாக்கிய புனித பயணம்தான் அமர்நாத் யாத்திரை. அப்படி 12ஆம் நூற்றாண்டில் வரலாற்று ஆசிரியர் கல்ஹனர் எழுதிய ராஜதரங்கிணி என்ற நூலில் காஷ்மீர் அரசர்களும் பக்தர்களும் இந்த மலைப்பகுதிக்கு சென்றதை குறிக்கும் தகவல்கள் உள்ளது. இதனால் அமர்நாத் யாத்திரை குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் ஒரு மரபாக இருந்திருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இருந்தாலும் காலப்போக்கில் காஷ்மீர் பல அரசியல் மாற்றங்களையும் போர்களையும் சந்தித்தது. கடுமையான பனிப்பொழிவு, இயற்கை பேரிடர்கள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக அந்த காலகட்டங்களில் அமர்நாத் யாத்திரைக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கலாம். அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் அமர்நாத் யாத்திரைக்கு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது. புடா மாலிக் என்ற முஸ்லிம் ஆடு மேய்ப்பவர் அமர்நாத் குகையை மீண்டும் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் அமர்நாத் யாத்திரை மீண்டும் பரவலாக அறியப்பட்டு அதிகமான பக்தர்கள் வரத் தொடங்கினர். அதன் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டு டோக்ரா மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அமர்நாத் யாத்திரைக்கு அரச ஆதரவு கிடைக்க தொடங்கியது. அப்போது ஜம்மு காஷ்மீரை ஆண்ட டோக்ரா மன்னர்களின் ஆட்சி காலத்தில், அதாவது 1846 முதல் 1949 வரை டோக்ரா மன்னர்களின் ஆட்சி காலம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அமர்நாத் யாத்திரை அதிகாரப்பூர்வமான அரச ஆதரவை பெற்றது. மன்னர் குலாப் சிங் காலத்தில் யாத்ரீகர்களுக்கு தங்குமிடங்கள், பக்தர்களுக்கு உணவும் மருத்துவ வசதியும் வழங்கப்பட்டது. இந்த யாத்திரையை முறைப்படுத்தவும் இந்து கோவில்களை பராமரிக்கவும் மகாராஜா குலாப் சிங் 1846 இந்த யாத்திரையை முறைப்படுத்தவும் இந்து கோவில்களை பராமரிக்கவும் மகாராஜா குலாப் சிங் 1846 தர்மாத் அறக்கட்டளையை உருவாக்கினார். அமர்நாத் பனிக்குகைக்கு செல்ல மலைப்பாதைகளை சீரமைத்து யாத்திரையை டோக்ரா அரசு பாதுகாப்பானதாக மாற்றியது. அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அமர்நாத் யாத்திரை மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டது. மருத்துவ முகாம்கள், ஓய்வு மையங்கள், மீட்பு குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த யாத்திரை எளிமையானதாக மாறவில்லை. கடுமையான குளிர், உயரமான மலைப்பாதைகள், குறைந்த ஆக்சிஜன் அளவு மற்றும் திடீர் வானிலை மாற்றங்கள் காரணமாக இன்றும் இது இந்தியாவின் மிகவும் சவாலான யாத்திரைகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. பிறகு 2000ஆவது ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றம் ஸ்ரீ அமர்நாத் ஜி ஷ்ரைன் போர்டு அப்படிங்கிற SASB அமைப்பை உருவாக்கியது. அதற்கு பிறகு யாத்திரை நிர்வாகம் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டது. யாத்திரை பதிவு முறை, மருத்துவ பரிசோதனை, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவுநீர் மேலாண்மை மற்றும் அவசரகால மீட்பு வசதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அமர்நாத் யாத்திரை பாரம்பரிய பக்தி பயணத்தில் இருந்து நவீன நிர்வாகத்துடன் இணைந்த ஒரு பெரிய தேசிய யாத்திரையாக வளர்ச்சி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பனிமலை பாதைகளை கடந்து சென்று இயற்கையாக உருவாகும் பனி சிவலிங்கத்தை தரிசிப்பது இந்த யாத்திரையின் அழியாத சிறப்பாக தொடர்கிறது. அடுத்து அமர்நாத் யாத்திரையின் முழு பாதையுமே ஒவ்வொரு புராண வரலாறு கொண்டுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். அமர்நாத் குகையை அடைவது என்பது ஒரு சாதாரண மலைப்பயணம் கிடையாது. அது உடலையும் மனதையும் பக்தியையும் சோதிக்கும் ஒரு ஆன்மீக பயணம். காஷ்மீரின் பனிமலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், உறைந்த ஏரிகள், வேகமாக ஓடும் ஆறுகள் இவை அனைத்தையும் கடந்து செல்லும் இந்த யாத்திரை பல நூற்றாண்டுகளாக பக்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்றைய அமர்நாத் யாத்திரைக்கு 2 முக்கியமான வழிகள் உள்ளது. ஒன்று பகல்காம் வழி, இன்னொன்று பால்தால் வழி. முதலில் பகல்காம் வழி பாரம்பரியமானது, ஆனால் நீளமான பாதை. சுமார் 36 - 48 கிலோமீட்டர் நடைப்பயணம் கொண்டது. அடுத்து பால்தால் வழி. இது குறுகியது ஆனால் மிகவும் செங்குத்தான பாதை கொண்டது. சுமார் 14 முதல் 16 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது.
ஆனால் மரபுப்படி பகல்காம் வழி செல்வதே பாரம்பரிய யாத்திரையாக கருதப்படுது. சிவபெருமான் அமர்நாத் குகைக்கு செல்லும் போது தன்னுடன் இருந்த அனைத்தையும் துறந்த ஒவ்வொரு இடமும் இந்த வழியில்தான் வரும். அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பகல்காம். பகல்காம் என்ற புகழ்பெற்ற சுற்றுலா நகரத்தின் பழமையான பெயர் பேல்காம். பேல்காம் அப்படிங்கிறது எருதினுடைய கிராமம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது. புராண கதையின்படி சிவபெருமான் தன்னுடைய வாகனமான நந்தியை இங்கேதான் விட்டுவிட்டு குகையை நோக்கி புறப்பட்டாரு. பகல்காம் என்பதற்கு மேய்ப்பவர்களின் கிராமம் என்று பொருள். வரலாற்று ரீதியாக இது பழங்காலம் முதல் மேய்ச்சல் நிலமாகவும் யாத்ரீகர்கள் ஓய்வெடுக்கும் முக்கிய மையமாகவும் இருந்து வருகிறது. இன்றும் பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் யாத்திரையை இங்கிருந்தே தொடங்குகிறார்கள். அடுத்து சந்தன்வாரி. இது பகல்காமில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் சந்தன்வாரி அமைந்திருக்கு. புராணத்தின்படி சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருந்த பிறைச்சந்திரனை இங்கு விட்டு சென்றார். அதனால் இந்த இடம் சந்தன்வாரி என்று அழைக்கப்படுது. இங்கிருந்தே உண்மையான மலையேற்றம் தொடங்குகிறது. கோடை காலத்திலும் பனிக்கட்டிகள் காணப்படுவதால் யாத்ரீகர்கள் மிகவும் கவனமாக பயணிக்கக்கூடிய இடம். அடுத்து பிசு டாப். சந்தன்வாரிக்கு பிறகு வரும் மிகவும் கடினமான ஏற்றங்களில் இதுவும் ஒன்று. ஒரு புராண கதையின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே இங்கு கடுமையான போர் நடைபெற்றது. அந்த போரில் உயிரிழந்த அசுரர்களின் உடல்கள் குவிந்து மலையாக மாறியதே இன்றைய பிசு டாப் என்று நம்பப்படுகிறது. இந்த கதை பல தலைமுறைகளாக யாத்திரை மரபில் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்து சேஷனாக். இந்த பகுதியில் நீல நிறத்தில் மின்னும் அழகிய ஏரி உள்ளது. இது சேஷனாக் ஏரி என்று அழைக்கப்படுது. இங்குதான் சிவபெருமான் தனது கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை விட்டு சென்றார். அதனால் இந்த இடத்திற்கு சேஷனாக் என்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது. அடுத்து மகாகுணஸ் கணவாய். இது முழு யாத்திரையிலேயே மிக உயரமான பகுதிகளில் ஒன்று. புராணத்தின்படி சிவபெருமான் தனது மகனான விநாயகரை இங்கு விட்டுவிட்டு சென்றார். இந்த பகுதியில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதால் பல யாத்ரீகர்கள் சோர்வு, தலை சுற்றல், மூச்சு திணறல் போன்ற உயரநிலை பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அடுத்து பஞ்சதரணி. இங்கு 5 சிறிய நீரோடைகள் ஒன்றாக ஓடுகின்றது. புராணத்தின்படி சிவபெருமான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களையும் இங்கே துறந்துவிட்டு எந்த உலக பிணைப்பும் இல்லாத நிலையில் குகையை நோக்கி சென்றார். யாத்திரை செல்லும் பக்தர்கள் இறுதியாக தங்கும் முக்கிய முகாம் இதுதான். அடுத்து அமர்நாத் குகை. கடைசியாக பல நாட்கள் நடந்த பயணத்தின் முடிவில் பக்தர்கள் அமர்நாத் குகையை அடைகிறார்கள். சுமார் 40 மீட்டர் உயரமுள்ள இந்த இயற்கை குகையின் உள்ளே கூரையில் இருந்து விழும் நீர்த்துளிகள் உறைந்து இயற்கையாக பனி சிவலிங்கம் உருவாகிறது. அதன் அருகே உருவாகும் சிறிய பனி அமைப்புகள் பார்வதி தேவி மற்றும் விநாயகரின் வடிவங்களாக பக்தர்கள் நம்புகின்றனர். இரண்டாவது வழி பால்தால் வழி. பால்தால் பாதை மிகவும் குறுகியதாக இருந்தாலும் அது மிக கடினமானதும் ஆபத்தானதுமாக உள்ளது. இந்த வழியினுடைய நடைப்பயணம் சுமார் 14 16 கிலோமீட்டர். அதிக செங்குத்தான ஏற்றங்கள் உள்ளது. இந்த வழியில் வேகமாக மாறும் வானிலை, அனுபவம் வாய்ந்த யாத்ரீகர்கள் மட்டுமே இந்த பாதையை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இந்த வழியே சென்றால் நேரத்தை சேமிக்க முடியும். ஆனால் உடல் தகுதி மிக அவசியம் இந்த பாதையில் செல்வதற்கு. சரி, பனிலிங்கம் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக உருகியது என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை மொத்தம் 57 நாட்கள் நடைபெறுது. கடந்த மே 23ஆம் தேதி ஒரு BSF வெளியிட்ட புகைப்படத்துல 7 அடி உயரத்துக்கு பனிலிங்கம் காட்சியளித்தது. அப்போதிலிருந்தே பனிலிங்கம் உருக தொடங்கியது. புனித யாத்திரையின் தொடக்க நாளில் சுமார் 5 அடி உயரத்தில் பனிலிங்கம் காட்சியளித்தது. ஆனால் ஒரு வாரத்திற்குள் பனிலிங்கம் உருகியுள்ளது இந்த ஆண்டு. சரி, இப்ப மட்டும்தான் இப்படி நடந்துள்ளதா என்றால் இல்லை. ஏற்கனவே கடந்த 2004, 2006, 2007, 2016 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகள்ல பனிலிங்கம் உருகியிருக்கு. ஆனா இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிவேகமா பனிலிங்கம் உருகியிருக்கு. இதற்கு பருவநிலை மாற்றமே முக்கிய காரணம். ஒரு வாரத்திற்குள் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை வழிபட்டிருக்காங்க. அதிக பக்தர்கள் குகைக்குள் செல்லும் போது வெப்பம் அதிகரிக்குது. குகையின் மேற்பரப்பிலிருந்து தான் நீர்த்துளிகள் வடிந்து அது பனிலிங்கமா மாறுவது வழக்கம். தற்போது அந்த நீர்த்துளிகளினுடைய அளவும் குறைந்து வெப்பமும் அதிகரிச்சிருக்கு. இதனால பனிலிங்கத்தின் உயரம், அகலம் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்றும், குகைக்குள் வெப்பக்காற்று நுழைவதால பனிலிங்கம் உருகிறது என்றும் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. புவி வெப்பமயமாதல், பருவநிலை
பருவநிலை மாற்றம் மற்றும் அதிகரிக்கும் மனித நடமாட்டத்தால் குகையின் வெப்பநிலை மாறுபடுது. இப்படி பல்வேறு காரணங்களால் பனிலிங்கம் வேகமாக உருகியிருக்கு. மேலும் இயற்கையை நாம் பாதுகாக்காவிட்டால் இயற்கையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை சிவபெருமான் இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். என்னதான் பனிலிங்கம் உருகினாலும் 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அமர்நாத் யாத்திரையின் ஒவ்வொரு இடமும் ஒரு புராண கதையையும், ஒரு வரலாற்று பின்னணியையும், ஒரு இயற்கை அதிசயத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அதனால்தான் இந்த பயணம் இலக்கை அடைவதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை உணர்வதற்காக மேற்கொள்ளப்படும் புனித யாத்திரையாக கருதப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இயற்கையாக உருவாகும் பனி சிவலிங்கத்தை தரிசிப்பது இந்த யாத்திரையின் அழியாத சிறப்பாக தொடர்கிறது. ஓம் நம சிவாய.